அல்லி பாத்திமா தோழியுடைய இந்த புத்தகத்தில் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது என்பது மிகுந்த, அதாவது என்னுடைய புத்தகத்தை நான் வெளியிடுவது போன்ற ஒரு மிகுந்த பரவசம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நான் நம்புகிறேன். காரணம், மிக குறைந்த அளவு இலக்கிய உலகில் பயணிக்கக்கூடிய ஒரு சில பெண்களில் அவரும் என்னை போல ஒருவர். குறிப்பாக தம்பி மீரா கதிரவன் பேசும் பொழுது சவால்களை பற்றி சொன்னார். அந்த சவால்களில் தாண்டி அதையெல்லாம் கடந்து தான் நம்முடைய படைப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது நமக்கு மட்டும் என்பது மிக துயரார்ந்த ஒரு விஷயம் என்று நான் நம்புகிறேன். ஹபீபி இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது கொஞ்சம் ஏன் என்கிற ஒரு கேள்வியும் இப்பொழுது எனக்கு, ஏன்னா பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு படம். அவர் ஒரு நாள் வெளியிடுறப்ப முன்னாடி வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் ஒரு படம் வந்து தன்னுடைய இலக்கியம் வந்து தன்னுடைய இடத்தை கோரி நிற்பதற்கு மத அடையாளங்கள் குறுக்கீடு செய்யும் பொழுது வரக்கூடிய ஒரு துயரம் என்பது ஒரு படைப்பாளிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்க முடியும் என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஒரு படைப்பை படைப்பாக மட்டும் பார்ப்பதற்குரிய ஒரு தருணத்தை நாம் இன்னும் இந்த சமூகத்தில் உருவாக்கிவிடவில்லை என்பதே மிக ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு என்று நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். அவருடைய அல்லி பாத்திமாவுடைய முதல் 2 புத்தகங்களையும் வாசித்திருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து எனக்கு, அதாவது அத்தனை காதல் கடிதங்கள், அத்தனையுமே காதல் கடிதங்கள். கடிதங்கள் என்பதே வழக்கொழிந்து போய்விட்ட ஒரு காலம் என்பது இன்றைக்கு. அத்தனையும் காதல் கடிதங்கள் என்று வரும்பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்தது. அவங்களுக்கு ஒரு சில, நான் காதல் கவிதை எதுவும் எழுதுனதில்லை. என்னுடைய கவிதைகள் அத்தனையுமே பெண்களுடைய வலியை மட்டுமே பேசிய ஒரு விஷயமா இருந்தது. பெண்களுடைய குதூகலமான மனநிலையையும் அக உணர்வுகளையும் மிக நெருக்கமாக தான் உணரக்கூடிய விஷயம் என்று பார்த்தால் அது காதல் சார்ந்த ஒரு விஷயம்தான். அதை பதிவு செய்வதற்கான துணிச்சல் ரொம்ப வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏனென்றால் பெண்களுடைய ஒவ்வொரு படைப்புக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது எதற்காக எழுதப்பட்ட ஒன்று, யாரை பற்றி எழுதப்பட்ட ஒன்று என்று ஒரு தேடுதல் நடவடிக்கை எப்பொழுதும் வாசகர்களிடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை. இது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்குமா என்கிற ஒரு தேடல், அல்லது துப்பறியும் விஷயங்களை ஒட்டி பெண்களை முடக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அது அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அத்தனையும் காதல் கவிதைகள் என்று அவர் எழுதி இங்கே பதிவு செய்திருப்பது என்பது, ஒரு புத்தகமாகவே கொண்டு வந்திருப்பது என்பது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக காதல் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய இதில் வந்து நிறைய காதல் கவிதைகள் இருக்கு. நான் இப்போ தான் புத்தகத்தை வாசிக்கிறேன். ஏன்னா நான் வருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு சென்னைக்கு வந்து ரொம்ப நாளாகிறது. டெல்லிக்கு போயிட்டு அப்படி ஊரில் தான் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அப்போலாம் அமைஞ்சிருது. சரி, இதுக்காக வந்துட்டு உடனே திரும்ப ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நான் புத்தகம் அவங்க மெயிலில் அனுப்பியிருந்தாங்க, அதை வாசிக்க கூட இல்லை. இப்போ தான் நான் கையில் எடுத்து புத்தகத்தை நான் பார்க்குறேன். வருவதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி இன்றைக்கு வந்திருக்கிறேன். இதில் ஒரு கவிதை வந்து கடிதம் 24 வந்து, எனக்கு பிடிக்கும் என்று எங்கிருந்தோ ரோஜா செடியின் தண்டொன்றை வெட்டி வந்து தந்தாய், பத்திரமாய் மண்ணில் நட்டு வைத்து நீர் வார்க்க சொன்னாய், நானும் காதல் புன்னகையுடன் தினமும் நீர் வார்த்து கொண்டிருக்கிறேன், சிவந்த துளிர் விட்டு சின்ன இலை விரித்து முள்ளோடு மொட்டுகளும் மென்மையாய் மலர்கின்றன, காதலர் தினத்தில் மட்டுமல்ல எல்லா தினங்களிலும் அத்தனை பூக்களும் என்னிடம் உன் காதலை சொல்லியே பூக்கின்றன, எனக்கு பிடிக்கும் என்று நீ தந்த சிறு தண்டில் உன் காதலை சொல்லும் இத்தனை பூக்களை எப்படி ஒளித்து வைத்தாய். மிக பிரமாதமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை இது. அதாவது நான் ஆரம்ப காலத்தில் நான் கவிதைகள்னு வாசிக்க ஆரம்பித்தப்போ கலீல் கிப்ரான் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு கவிஞராக இருந்தார். நம்ம காதலை பற்றி நிறைய அர்த்தங்களை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். காதல் அப்படின்னா ரொம்ப ஆத்மார்த்தமானது, புனிதமானது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். அது எல்லாமும் சாத்தியமாகக்கூடிய ஒன்றும் இல்லை. ஆனால் கலீல் கிப்ரானுடைய கவிதைகளை வாசிக்கும் பொழுது விடுதலை என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்வார். எப்போ காதல் அப்படின்னாவே அதில் விடுதலை இருக்க வேண்டும் என்று சொல்வார். வந்து காதல் உன்னை அழைக்கும் பொழுது அதை தொடர்ந்து செல், அதன் பாதைகள் கடினமாக இருந்தாலும், காதல் உன்னை தழுவும் பொழுது அதற்கு ஒப்புக்கொள், அதன் சிறகுகள் உன்னை காயப்படுத்தினாலும், காதல் உன்னை முடிசூட்டும், அதே காதல் உன்னை சிலுவையிடவும் சொல்லும். இதுதான் ஒரு காதலுடைய இந்த காலகட்டத்தில் காதலுக்கான ஒரு இடமாக இருக்கிறது. நான் உன்னை அவ்வளோ நேசிச்சேன்னு சொல்லிட்டு அவங்கள இன்னும் கூட அவங்கள நமக்கு அடிமைகளாக மாற்றுவதற்காகவோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருப்போம்.
அதெல்லாம் காதல்ங்கிற இதுக்குள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் அதிகம் எழுத வரும் பொழுது எதை எழுதணும் அப்படின்றத விட எதை எழுதிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனமான ஒரு தோ அதாவது பதட்டத்தோடு அவர்கள் எழுத வேண்டிய ஒரு காலகட்டம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தன்னுடைய காதல் கவிதைகளை, காதல் உணர்வுகளை பக்கம் பக்கமாக மிக அழகாக செதுக்கி வைத்திருக்கக்கூடிய தோழி அல்லி பாத்திமாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கு ஒவ்வொரு கவிதைக்கும் நீங்கள் யாரை பார்த்து எழுதுனீங்கிற கேள்வி வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பயம் கவலை மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அதை மாதிரி பெண் எழுத்தாளர்கள் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய கவிதை தொகுப்பை இன்றைக்கி சிறப்பாக யார் என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் முஸ்தபா அவர்கள், ஷானவாஸ் அவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை, அதாவது கலை உலகில், இலக்கிய உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் இங்கே இணைந்து இந்த புத்தக வெளியீட்டை நடத்துவது என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் அது சாத்தியமாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சிலருடைய புத்தகங்களுக்கு மட்டும்தான் இப்படி சில பேர் எல்லாரும் இந்த புத்தகம் நன்றாக ரிசீவ் பண்ணப்படணும், நிறைய பேர் சேர்ந்து இதை வெளியிடணுன்ற ஒரு ஆதரவான ஒரு துணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரை புத்தக திருவிழாவில் பார்த்தேன். அல்லி பாத்திமாவுடைய புத்தகங்களை அவர் என்கிட்ட தந்துட்டு, இவங்க ரொம்ப நல்லா எழுதுவாங்க, நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எழுத முடியும்னா எழுதுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது இப்படி ஒரு படைப்பாளிக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு மனநிலையோடு இயங்கக்கூடிய தமிழ் இலக்கிய உலகம் எல்லாருக்கும் வாய்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவும் அந்த அன்பும் எல்லாருக்கும் கிடைச்சிடாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாருடைய மனதிலும் ஒரு இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பையும் இந்த அத்தனை பேரிடமும் ஈர்த்து இங்கே ஒரு எழுத்தாளர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, எனக்கெல்லாம் அப்படி கிடைச்சதில்லை. அதனால் உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் இந்த மரியாதைக்கும் உரிய அல்லி பாத்திமாவுடைய இலக்கிய பயணம் தொடர வேண்டும். மிக நுட்பமாக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய காதலையும் அது சார்ந்த உணர்வுகளையும் இங்கே தெளிவாக எடுத்து வைக்க முடிந்திருக்கக்கூடிய அவரால் இன்னும் இலக்கிய உலகில் கதைகள் சார்ந்த, நாவல்கள் சார்ந்த மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை செலுத்த முடியும் என்று நம்புகிறேன். அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும். அவர் சினிமா துறையில் இயங்கும் பொழுது கிடைத்த சில அவருக்கு பிரச்சனைகளையும் அதற்கான விஷயங்களையும் எழுதியிருக்கிறார், பேச கேட்டிருக்கிறேன். ஆனால் இலக்கிய உலகிலும் அவருடைய பங்களிப்பு தொடர்ந்து மிகப்பெரிய வீச்சாக வெளியே வர வேண்டும். எழுத்தினால் கடந்து செல்ல முடியாத ஒன்று எதுவும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையையும் கடந்து வந்திருக்கிறேன். அவர் தொடர்ந்து எழுத வேண்டும். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் அன்பும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.